Good morning. Good morning. எல்லாத்துக்குமே குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங். ஹாய் ஹலோ ஹே. குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். நோ 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 ஐ திங்க் 7 o'clock எழுந்திரிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 எழுந்திரிச்சிட்டு வேலையாக கிச்சனுக்குள்ளே வந்து கிச்சனை ஒரு தொடச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து நான் பால் காய வச்சுருக்கேன். இப்போ போட்டு கடையலாம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நான் பண்ணுற வேலை தைராய்டு டேப்லெட். நோ 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 ப்ரஷ் பண்ணிவிட்டு வேலையாக மார்னிங் ஏஞ்சோடனே குட்டியாக இருக்கும் ஒரே தைராய்டு. இன்னும் காலைல ஏஞ்சோடனே தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீ காஃபி குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிங்க. கிடையாது இறங்கும் போது சில்னஸாக இறங்கும், நல்லா இருக்கும். அரை சொம்பு தண்ணி குடிச்சிருக்கேன். அரை சொம்பு இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கலாம். அப்புறம் வெளியே போயிருந்தேன், காய்கறக்கா வந்துருந்தாங்க. என்னென்ன காய் வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தக்காளி, இன்றைக்கி வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்குது. பார்ப்போம். எல்லாமே ஏன் இப்படி இருக்குன்னா எல்லாமே காட்டு தக்காளி, அதனால் இந்த பன்னிக்கு வந்து புள்ளி அந்த மாதிரி விழுந்திருக்கு. இந்த அக்கா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன்ஸ் செடியிலேருந்து அப்படி பறித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால தான் கலர் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் சேடுப்பா கத்திரிக்காய் அப்படி இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் ஃபுல்லாக நம்ம ஊற்றி வைக்கலாம். ஸோ இனிய மெனு சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், சாதம், ரசம் இருக்குது, லெஃப்ட் ஓவர் ரசம் இருக்குது. ஸோ இங்கே வந்து தண்ணி பாப்பாவுக்கு மார்னிங் எழுந்திரிச்சோடனே பச்சை தண்ணி இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து குத்திக்கு பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து இப்போ நம்ம பால் குடிக்கலாம். ஓகேங்களா? இங்கே நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இன்னும் அங்கே ப்ரஷ் பண்ணலாம். அம்மாவா आपा ब्रश पेस्ट कृति नो 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 वा नो कृति नो குட் வந்து திங்ஸ், அதாவது வந்து சாரி, ஒரு நல்ல பழக்கத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு பண்ணுங்க. ஸோ பசங்களுக்கு வந்து டீத் வர ஆரம்பிச்சிச்சுனாவே பேஸ்ட் ரொம்ப மினிமலைஸாக ரொம்ப லைட்டாக போடணும். ஏன்னா அவங்க எல்லா ஃபுட்டும் இன்டேக் பண்ணிக்கிறதுனால அவங்க பல்லெல்லாம் கண்டிப்பாக எல்லோஷாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் சொன்னோன்னா இப்போ நம்ம சும்மா லைட்டாக போட்டாவே போதும், ரொம்ப அதிகம்லாம் வேணாம். மினிமலைஸாக லைட்டாக போட்டுட்டு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்க வந்து துப்புவாங்க. இன்னுமே வந்து கிருத்திக்கு வந்து துப்ப தெரியல. ஸோ அதனால் லெட்ஸ் இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து
ட்ரெஸ் எல்லாம் ஒழுகும். பாருங்கள், ப்ரஷ் பண்ணலாமா? ப்ரஷ் ரொம்ப பிடிச்சி வைக்க வேணாம். மேலே வந்துட்டு நம்ம மேலே ஈ காட்டல கொஞ்சம் வந்து வெளியே வந்து முன் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்வீட்னஸ் தானே, வெளியே வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு துப்புங்க. தூ 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 நம்மளும் கை விட்டு உள்ள வரைக்கும் இது பண்ணி இந்த டங்கெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி தானே ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறாங்க. அதனால் ரொம்பவே வந்து இதாக இருக்கும். அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து நைட்டெல்லாம் இன்னும் உச்ச போக தெரியாது. மார்னிங் ஏஞ்ச உடனே நீங்கள் வந்து வெஜ்னாவும் இல்லை பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே சுத்தமாக சுடு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. கையை நல்லா தேய்ச்சி, எனக்கு கை எங்கெங்கே வைப்பாங்கன்னு தெரியாது. இப்போ வந்தோடனே பாலில் கை வைப்பாங்க, எல்லாத்துலேயும் கை வைப்பாங்க. அதனால் நம்ம எல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். காலைல எழுந்தோடனே பாப்பாவுக்கும் தண்ணி கொடுத்துருங்க. வீடியோ ஆன் பண்ணாமல் தண்ணி குடிச்சதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் நான் ஒரு காலையிலேயே. அவள் தண்ணி குடிச்சிட்டா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அவளுக்கு பால், 1 டம்ளர் பால், பசும் பால் தான். இப்போ பாட்டில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால் நாங்கள் இப்போ பாட்டில் இருக்கிறதுனால அவள் குடிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஒரு ட்ராபேக்னா, அவள் வந்து பாட்டிலில் ப்ரிஃபர் பண்ணல. பட் இருந்தாலும் டம்ளரில் குடிக்கிறதுனால அவளுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃபர் ஆகுதான்னு தெரியல. நாட்டு சக்கரை மைல்டாக, ரொம்ப மைல்டாக, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டம்ளர் பால் ஃபுல்லாக. பால் குடிக்கலன்னா அம்மா பாலா அம்மா பாலா அம்மா பாலா. அவளோட கண்ணெல்லாம் இந்த பாலில் தான் இருக்கு. அப்பா அப்பா சின்ன குக்கர் அம்மாட்ட கொடுத்துட்டு இதில் இருக்கா? ஹாய் சொல்ல. அவங்க அக்கா வந்துட்டா. ஹாய் சொல்ல சாது. ப்ரஷ் பண்ணலையா? பே செஞ்சிரு. பே ஓமா அக்கா அக்கா அழகு அக்கா, சாது அக்கா. தலை குச்சி like and share, more subscribe me, and thank you so much for your watching. And நான் இன்னும் இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு டைம் உங்களை மீட் பண்ணுறேன். until this then கவினிலவு பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.